இந்த வீடு தான் இங்கே நிறுத்திடுங்க. அம்மா இங்கதான் இருக்கு வீடு, இறங்கு. இந்தாங்க காசு. சரிங்கப்பா. என்னையா முதல்ல மதுரையில இருந்தீங்க, இப்ப என்ன இங்கே வந்துட்டீங்க? வேலை இல்லாம போச்சு அங்க, அதான் இங்க வந்தாச்சு. இது வேலை இல்லையா? சொல்லவே இல்லையாப்பா. அதெல்லாம் பெரிய கதைமா. இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா பிரச்சனைன்னு அலைஞ்சு 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 பேங்க்ல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா போச்சு. வீடு வாடகை கட்ட முடியாம பெரும் சிரமமா போச்சு. அப்புறம் மகா நான் வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னா அங்க தெரியாத இடத்துல வேலைக்கு போய் என்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா என்ன பண்றது. அதனால அதெல்லாம் ஒன்றும் வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் இங்க கௌசி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கிட்ட பேசியிருப்பா போல இருக்கு. அவர் தான் இங்க வேலை இருக்கு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வீடு இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து அந்த நாங்கள் இப்போ இருக்க வீடு வாடகைக்கு தான் இருக்கு, அது சும்மா காலியாக தான் கிடக்கு அப்படின்னாங்க. அதான் அந்த வீட்டுக்கு வந்துட்டோமா. வாழ்க்கையில இம்பட்டு கஷ்டம் இருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைல்ல. உங்களுக்கு உங்க கஷ்டமே பெருசா இருக்கு, இதுல என் கஷ்டத்தை நான் எப்படிமா சொல்லி விளக்க முடியும்? அதுவும் சரிதான். அந்த மனுஷனால நான் பட்ட வேதனையில எங்க நான் என் பிள்ளைங்களை பத்தி யோசிக்க முடிஞ்சது. எப்படியோ நீ நல்லா இருக்கியா, அது போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அங்கே இருக்கும்போது கூட வாடகை இன்னைக்கு கட்டல நாளைக்கு கட்டலன்னா வந்து சண்டைக்கு வந்துடுவார் ஹவுஸ் ஓனர். அதுவும் பயந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும். தண்ணி போட மாட்டாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, வெறும் பாடுபடுத்தி எடுத்துட்டாங்கம்மா. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்லி மோட்டர் போட்டுக்கலாம், வீட்டில் தண்ணி வரலையா அந்த அங்கே பைப் இருக்குது அதில் பிடிச்சிக்கலாம். இங்கே சமைக்கலனாலும் கௌசி அக்கா வீட்டில் சமைச்சிருவாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ சொந்த மந்தத்துக்குள்ளே இருக்கனால அப்படியே போயிருதுமா. சரிப்பா, சரி சரி. பக்கத்துல இருந்திருந்தாலாவது நீ படுற கஷ்டம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இம்பட்டு தொலைவில் இருக்கிறதுனாலே என்னவோ நீ படுற கஷ்டம் என்ன ஏதுன்னு கூட தெரியாமே ஒரு பெத்த தாயா இருந்திருக்கேன். சரியா? சரி வாமா உள்ள வா. எண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு பூண்டை தட்டி போட்டு நல்லா தேய்ச்சி சூடு பறக்க இது பண்ணோம்னா போதும், பறந்துடும் வலியெல்லாம். சும்மாவே தான் இருக்கான், அப்படி இருந்து எப்படித்தான் நமக்கு வலி வருதுன்னே தெரிய மாட்டேங்குதப்பா. அப்பாயி என் தங்க பிள்ளை வந்துருச்சா? வாடி 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 மாடி பேத்தியே தான் வந்துட்டாங்கம்மா. வாமா வரேன் பாட்டி. வாடியம்மா வா, வீட்டுக்குள்ள வா. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. என் பேரன் என்னைய கூட்டிகிட்டு வந்தான், என்னைய நல்லா வச்சுக்கிறான். பாத்துக்க, கழுத்துல தங்க செயின், இந்த என்னைய ஒரு வேலை வெட்டி பார்க்காம என் பேத்தி பாத்துக்கிறா. எனக்கு எந்த குறையும் உள்ளடி. அங்க இருக்கும்போது கூட வத்தலும் தொத்தலமா இருந்தேன், இங்க என்னைய நல்லா பாத்துக்கிறாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோம் அத்தை. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டி இவ்வளோ பிரச்சனை அங்கே நடந்திருக்கு, ஒரு வார்த்தை உனக்கு சொல்லணும்னு தோணல? எங்க அத்தை நான் என்னத்த சொல்றது, என் தலைவிதி ஏன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அங்க சபையில அத்தனை பேர் முன்னாடி என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படி, நீ என்ன அப்படி பேசலாம் வைக்கலாம் அந்த பிள்ளைய சண்டை போட்ட. இன்னைக்கு பாத்தியா உன் புருஷன் ஒரு பச்சோந்திடி, உன் புருஷன் பச்சோந்தி. இங்க ஒரு நேரம் இருப்பான், அங்க ஒரு நேரம் இருப்பான். புள்ள வந்து கூப்பிட்டானே போயிட்டான்ல. அன்னைக்கு அந்த பிள்ளைங்க வந்திருக்க வேண்டியதானே? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில சாவமா பொழைப்பமானு கிடந்தானே, அப்ப எவ வந்தா? என் பேரன்ல வந்தான். கட்டணம் முன்னாடி நான் செஞ்சதையே அந்த ஆளு தூக்கி வீசி விட்டாரு. இதுல எங்க அத்தை நம்ம சொல்றதுக்கு இருக்கு? இதெல்லாம் எங்கிட்ட போனாலும் உருப்படாது. புள்ளையா இது எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சரி சரி, இப்ப எதுக்கு வந்தது வராதுமா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க. இனிமே அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்க. மகா சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? எல்லாம் ஆயிடுச்சுங்க. நாங்களும் நீங்க வருவீங்கன்னு பார்த்து 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 இன்னும் சாப்பிடவே இல்லை. தான் கௌசி தான் வீட்டுல பிரியாணி ஆக்கினாலாமா, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா. அதான் ரெண்டு பேரும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு உக்காந்துருக்கிறோம். சாப்பிட வேண்டியதானே? இல்ல அத்தையும் வராங்க, அதான் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு. ஓ சரி சரி. ஒரு காலத்துல என் பிள்ளைங்களுக்கு எனக்கு மட்டும் துணி எடுப்பேன், மருமகளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நோனியும் இவ கூட்டிட்டு வந்து எனக்காக சாப்பிடாம கூட இருக்க. ஆனா என் பிள்ளைங்க நான் சாப்பிடலையான்னு கூட கண்டுக்காம இருக்காளுங்க. என் மட்டும் சுயநலமா இருந்திருக்கேன். யாரு எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் யோசிச்சு ஒன்றுத்துக்கு ஆக போறது இல்ல. குளிச்சுட்டு சாப்பிடு. அங்கே சேலை துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து மாத்திக்க போ. இல்லத்த, அப்பயே நான் உங்க பேச்சை கேட்டிருக்கணும். உங்க பேச்சை கேட்காம இருந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. கண் கட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சூரிய நமஸ்காரமே பண்றாங்க. அப்புறம் நம்ம என்னத்த பண்ண முடியும்? போ, இனி பேசி ஒன்றும் ஆக போறது இல்ல. டா அங்கிட்ட பாத்ரூம் இருக்குது, டா சோத்தங்கை பக்கம் போ. அங்கதான். என்ன பண்ணி தொலைய, நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பார்த்துக்கிட்டு கம்மனா இருக்க முடியுது. ஏன்னா நம்மளும் ஒரு பொம்பளையா பிள்ளையா பிறந்துட்டோம். நம்ம புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? இந்த வருஷம் ரோட்டு வேலை செய்கிறவங்களேனா அந்த இடத்துல புல்லெல்லாம் பிடிங்கி விட சொல்லுங்க, அந்த குளத்தை முதல்ல சுத்தம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா மழை வர காலம், ஏன்னா மழை தண்ணியை சேமிச்சாதான் உண்டு. அது வேலையே தொட மாட்டிக்கிறாங்க, போய் உக்காந்துக்கிறாங்க புறணி பேசிக்கிட்டு. நானும் சொல்றேன்பா, ஆனா எங்க கேட்குறாங்க நம்ம சொல்றத? நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறதுன்னு இருக்காங்க. நீ எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்றாங்க, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க தலைவர், மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு சொல்லுங்க. இல்லையா கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிருங்க. அதைத்தான் பண்ணணும், அப்பதான் அடங்குவாங்க.
எப்படி இருந்தேன் என்னை எப்படி ஆக்கிட்டாளுங்க. சி ஏ வடிவே, என்னப்பா பைனான்சியர் நடந்து போறாரு? நடந்து போகல, எங்கிட்டாவது யாருக்காவது வட்டிக்கு கொடுத்துருப்பாரு. அதை வசூல் பண்றதுக்காக வசூல் வேட்டைக்கு போறாரு போல இருக்கு. என்ன ஸ்பீடு வட்டியா மீட்டர் வட்டியா? ஒரு வட்டியும் இல்லைங்க. ஆனா ஏதோ போலீஸ் புடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தலைவரே அதெல்லாம் விடுங்க தலைவரே. என்ன உங்க அக்கா குடும்பத்தோட வந்து உட்காந்துருக்கு போல இருக்கு உங்க வீட்டுல, கேள்விப்பட்டேன். அது எங்க கேக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு சில பிரச்சனை ஆகி போச்சுங்க. அப்புறம் சொத்து பத்தெல்லாம் வந்து எங்கள் அக்காவுக்கு தான் செய்கிறோம், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதான் மனசு நொந்து போய்கிட்டு இருக்கேன். இது சொத்தெல்லாம் உங்கள் அக்காவுக்கு உனக்கு இல்லையா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? அதான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் ஒன்றும் கொடுக்கறதில்ல வைக்கிறதில்ல, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் தான் எங்கள் அப்பாவுக்கு மொத பிள்ளை, அதனால நீங்கள் எனக்கு தான் தந்தாகணும் அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் எனக்கு சொத்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதே எங்கள் அப்பா இருந்தால் டைவர்ஸ் பண்ணாமல்ல எங்கள் அம்மாவை கட்டிக்கிட்டது. ஏய்யா அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு சேர வேண்டியது சொத்து சரி பாதியால பிரிக்கணும். என்னங்க தலைவரை சொல்றீங்க? அம்மா வரனாலும் அப்பா ஒன்று தானே, அதனால சொத்தை சரிபாதியாக தான் பிரிச்சாகணும். உனக்கு ஒரு பங்கு அதுக்கு ஒரு பங்குன்னு. அது எப்படி மொத்த சொத்தையும் அதுவே எடுத்துக்கும்? அது எப்படி? என்ன தலைவரை சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. இதுக்கு தான் சொல்றது பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு. எங்க போறீங்க? மழைனா கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காமல இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏமாளி கோமலியா இருந்தா அப்படி ஏமாத்த வேண்டித்தான். ஏங்க அப்போ எனக்கு ஒன்றும் புரியலையே. முதல்ல உன் அக்கா தெரிய வர சொல்லு, நான் பேசுறேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தை நான் முடிச்சு வச்சிருக்கேன். இது என்ன சாதாரண விஷயம்? மொத்த சொத்தும் எனக்கு தான் அப்படின்னு வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. ஓதாத வரைக்கும் இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நீ நல்லா தானே இருந்த எங்க அப்பனோட சொத்துல, அதனால உன் பொண்டாட்டியோட காசுல வச்ச தொழில் காசும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி என் தொழிலையும் புடிங்கிட்டு அனுப்பிட்டா. கேட்கறவன் கேன பையனா இருந்தா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கேஸ் ரவிக்குமார்னு சொல்லுவீங்களே. ஆஹா, உங்களோட அக்காவை கூட்டிட்டு வா, நல்லா நொக்கு நொக்கி விட்டு அனுப்புறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? அப்ப சொத்து பத்து வீடு எல்லாமே எனக்கும் இருக்குல்ல பங்கு, எல்லாத்துலயும் பங்கு இருக்குது. சரியா? போய் என்னன்னு கூட்டிட்டு வா, நான் பேசுறேன். நான் படிக்காதவன்றதுக்கோசரம் என்னையவே ஏமாத்தி என் தலையில இருந்த சொத்து மொத்தத்தையும் நீ உருவிட்டு என்னை ஓட்டாண்டி விடலான்னு பாத்தியா? அடியே ஜானகி, இதுக்கு அப்புறம் உன்னை நான் சும்மா விட்ட மாட்டேன்டி. தலைவரே இங்கே இருங்க, இப்பயே அவளை கூட்டிட்டு வரேன். அவருக்கு வேலை வெட்டின்னு எதுவும் கிடையாது. அங்கங்க எங்கேயாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அக்கு வேற ஆணி வேற பிடிச்சி களையிறது தான் அவரோட வேலையே. அதனால அவர் எங்கேயும் போக மாட்டாரு, இங்கேதான் குத்த வச்சு உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஜோடி கட்ட நான் இங்கே உட்காந்துருப்பேன். போய் கூட்டிட்டு வா. இவன் நம்மள பெருமையா பேசுறானா இல்ல அசிங்கப்படுத்துறானே ஒன்னும் புரியலையே. இலை என்னை இது என்கிட்ட அசிங்கப்படுத்தலையே. என்ன தலைவரை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பெருமையெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனைனா அதுக்குள்ள பூந்து ஆணி வேற புட்டிங்கிறது தானே உங்களோட வேலையே. ஏன்னா உங்க ஊர் பஞ்சாயத்துக்கு 8 ஊருமே அடங்கியில போகணும். நாங்கெல்லாம் யாரு அப்பவே அந்த மாதிரி இல்ல. பைனான்ஸ் கம்பெனியை விட்டும் நமக்கிட்ட தான் நல்ல விவரமா காசை கறப்பான். ஆனா இவ்வளவு ஒரு கேன பையனா வந்திருக்கானே இவன். அதான் சொல்லுவாங்கல்ல, வெளியில கரணம் புறா இருந்தாலும் உள்ளுக்குள்ள சொலையாத்தான் இருக்கும்னு. இது வெளியத்தான் அப்படி, உள்ளுக்குள்ள ஒன்னும் இல்ல, டம்மி பீஸு. ஐயோ அப்பா, கையே வலிக்குது. அப்பா ஒரு வழியா வெட்டியாச்சாப்பா. எலே குமாரே, வேலை முடிஞ்சுதாயா? ஒரு வழியா மரத்தை வெட்டியாச்சுங்க. அப்படியா? சரி. இந்த தூரோடல வெட்ட சொன்னேன், என்ன மேல மட்டும் வெட்டி இருக்க? மொத்தமா வெட்ட முடியாதியா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வெட்ட முடியும். இந்த அவ்வளவுதான், அடுத்து தூர வெட்டி விட்டேன்னா வேலை முடிஞ்சது. சரி எதையுமே அப்படியே விட்டோன்னு வச்சுக்கவே, அது கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு பெரிய விருட்சமா வளர்ந்துடும். மறுபடியும் அதை புடுங்கறதே கஷ்டமா போயிடும். ஒரு தடவை வெட்டினோமா மொத்தமா மொட்டையோட வெட்டிடணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாங்க ஐயா, அது வேணா உண்மைதான். வளர விட்டோம்னா அது நம்மளையே அழிச்சிடும். சரியா? உன் பையன் அங்கதான் பம்பு செட்டுக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. தண்ணியில கிட்ட விழுந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க போறான் ஐயா, கொஞ்சம் மட்டும் பாத்துக்கங்க. இல்லைன்னா இங்க அனுப்பிவிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும், அங்கதான் என் பேரன் எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்களா பாத்துப்பாங்க, நீ வேலையை பாரு. அப்புறம் 2 மரம் இதோட கொஞ்சம் காசு பார்த்து போட்டு கொடுக்குறீங்க தானே? எப்பா ஒரு மரத்துக்கு 1000 ரூபா பேசியிருக்கேன், 2 மரத்துக்கு 2000 தானே, வாங்கிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீ ஒரு தொழில் பண்றேன், ஒரு கடை வச்சிருக்க, உனக்கு என்ன அம்புட்டு கஷ்டம் காசுக்கு? என்ன நீ இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவ? வேலை செய்யா பார்த்து வாங்கிக்கலாம். உனக்கு என்னப்பா, கடை வச்சிருக்க, உன் பொண்டாட்டிட்ட விட்டுட்டு வந்துட்ட, அவங்க ஒரு பக்கம் வியாபாரம் பார்க்க, நீ இங்கிட்ட ஒரு பக்கம் காசு வருமானம் பார்க்க,
நல்ல ஜகஜோதியா இருங்கய்யா. ஐயோ, இவருக்கு நம்ம என்னத்தை சொல்லி புரிய வைக்க? பார்க்குற 4 பேர் 4 விதமாக பேசுவான்றது இதுதான் போல இருக்கு. நம்ம கஷ்டம் என்னன்னு நமக்குத்தான் தெரியுது. கடை வியாபாரம் இல்லாமல் வாடகை கட்ட முடியாமல் பல கஷ்டம். இதில் இந்த மாதம் கரண்ட் பில்லு வந்துடும். அது வேற 5000 வருதா 6000 வருதான்னு தெரியல. தொடங்கினோடனே முடிச்சு விட்டாங்கன்னு நானே இருக்கேன். இதில் வேலையை பாரு வரேன். சரி, இதை முடிச்சாதான் அடுத்து ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுப்பாரு. இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. எள்ளுதான் என்னைக்கு கைதுனா எலிப்புழுக்க ஏன் சேர்ந்து கைதுன்னு தெரியல. இவன் தனியா விட மாட்டாங்க அந்த பொண்ணை இவனை நம்பின்னு என்னையும் கூட அனுப்பின பாவத்துக்கு என்னையும் இங்க முக்குல உட்கார வச்சுட்டு இவன் சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டவனே. ஓய், சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, சாப்பிடு. வேண்டாங்க. ஏய், உனக்காக தானே ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேண்ணே. அங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, இங்க கொடு. நாங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவோம். அதானே, வேண்டான்றவங்களுக்கு வம்படியே இழுத்து வச்சு ஊட்டுவானுங்க. வேணும்னு சொல்றவனுங்களுக்கு கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. என்ன உலகமடா இது? சுயநலவாதிகள் வாழ்கிற கூடு. ஏய், படம் எப்படி இருக்கு? படத்தை பற்றி யோசிக்கலைங்க, இந்த தேட்டரை பற்றி தான் யோசிக்கிறேன். ஏன், என்னாச்சு? இல்லைங்க, என்னமோ தெரில, வந்ததுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏய், என்னாச்சு? என்ன எதுவும் பிரச்சனையா? ஐயோ, திரையில ஓடுறத கேட்கறதா இல்லை இவன் பின்னாடி உட்காந்து பேசுறத கேட்கறதா? ஐயோ ராமா, எனக்குன்னே வராங்கடா. இல்லைங்க, முதல்ல எல்லாம் ஒரு காலத்தில் தேட்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்கும், இவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க, தேட்டர் சீட்டெல்லாம் இவ்வளோ காலியாக கிடக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, எல்லாருமே டிவிலையும் ஃபோன்லேயுமே படத்தை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி தேட்டர் வச்சுருக்கவங்க நிலமையெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இல்லை? யாருமே வராமல் படம் ஓட்டிட்டு அதையும் காசு கொடுத்து வாங்கி அதை சம்பாரித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும். பண்ணுறது, எல்லாரும் வெளியே வந்து படம் பார்க்குற சூழ்நிலையில் இல்லை. 1008 பிரச்சனை எல்லாத்துக்கும். அதனால வாழ்க்கை அப்படி அப்படியே மாறி போயிருதுல்ல. எனக்கே உங்க சங்கட்டமாக இருக்குங்க. இனிமேலாம் நம்ம படத்துக்கு அடிக்கடி வருவோங்க, அதுவும் தேட்டருக்கு வருவோங்க. காசு இருக்கு, நீங்கள் வருவீங்க. காசு இல்லாத நாங்கள் எங்கே போவோம்? அவ்வளோதானே. உன் ஆசைப்படி ஆசை தீர தீர நம்ம காசு வச்சுக்கிட்டு அங்கிட்டு செலவு பண்ண கஷ்டமா இருக்குன்னா இங்கிட்டு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். வீட்டில் தான் பேச முடியல இத்தனை நாளாக. சரி, வெளியே கூட்டிகிட்டு வந்த இடத்துலையாவது சந்தோஷமா பேசலான்னா நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன். பாடா படுத்தி எடுக்கிறேன். பாருங்க மக்களே, பாருங்க. கை கெட்டினது வாய் கெட்டாத கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். படத்துக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு திரையில ஓடுறத பார்க்க விடாம பின்னாடி கதையடிச்சு அதையும் கேட்க விடாம என்ன பாடுபடுத்துறான்னு. முதல்ல இங்கே இறக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த கடையை பார்த்தோன்னே அங்கே இறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, நாங்கள் எம்பிட்டு விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் கொடுக்குறோம். ஆமாக்கா ஆமாக்கா, என்ன நீங்க கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதான்க்கா பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லைங்கக்கா. இங்கே பாருங்கப்பா, போன தடவை அங்கே இறக்குனீங்க, எம்பிட்டு லாபம் கிடைச்சது உங்களுக்கு? வந்தம்மா லோட்டை இறக்கணுமா, வாயை மூடிக்கிட்டு போனமா இருக்கிறத விட்டுவிட்டு இவ எதுக்கு இப்போ இந்த நொன்னாட்டியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அது ஒரு 9000 பக்கம் கிடைச்சதுங்கக்கா. 9000 தான் கிடைச்சதாம்பா. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு சொல்லுங்க. அது பல மடங்கு கிடைக்கும்க்கா. பாருங்க தம்பி, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அங்கங்க இறக்காதீங்க, நம்ம கிட்ட இறக்குங்க. என்ன பணம் காசு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா நமக்கு ரொட்டேஷன் ஆகி வரணும். பாத்தீங்களா, இப்ப கூட பாருங்க ஒரு பக்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்களாமா 10 டன் பஞ்சு இருக்குன்னு. அதுக்குதான் மாப்பிள்ள போயிருக்காரு. சரிங்க சரிங்க. ரெகுலரா நம்ம கிட்ட இறக்கிட்டு இருந்தீங்க, இப்ப இறக்குறது இல்ல. இனிமேலாவது ஒழுங்கா நம்ம கிட்ட இறக்குங்க. முன்ன பின்ன ஆனாலும் பார்த்து போட்டு வாங்கிக்கலாம். சரிங்கக்கா. அடுத்து எப்பப்பா லோடு வரும்? அடுத்து நான் ஒரு 1.5 வாரம் கழிச்சு வருங்க. நம்ம கிட்டயே இறக்குங்க, வேற எங்கிட்டயும் இறக்கி விட்டு 5க்கும் 10க்கும் அல்லோல் படாம. இவங்க 2 பேரும் காலை வச்சு என் புள்ள குடும்பத்தையும் அழிச்சது இல்லாம இன்னைக்கு வந்துகிட்டு என்னென்ன நொனாட்டியம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. இதுல அந்த சொட்ட பையனை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. நானா அதுக்கு பிள்ளைய பெத்தனா இல்ல எங்கிட்டும் நான் தவிட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தேனான்னு தெரியல. என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவன் உடம்புலயும் ஓடியணும். ஆனா அது கல்சட சாக்கடையில ஓடிக்கிட்டு இருக்குது. அது உடம்புல உள்ள விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். இது 2 எங்கிட்டு கொண்டு போய் நிறுத்த போதோ தெரியலப்போ. சரி, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்படி பார்த்தல்ல, நம்ம கிட்ட எல்லாம் யாராவது மோதனா ஜெயிக்க முடியுமா? அப்பா, நம்மள மாதிரிலாம் யாராலையும் வர முடியாதுப்பா. நம்மள அழிக்கணும்னு நினைச்சா நம்ம கூண்டோட அழிச்சு விடுவான். அழி அழி, எவ்வளவு தூரம் அழிக்கணுமோ அழி. அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஆண்டவன் கண்டிப்பா கூலி கொடுப்பான். அந்த சாமி ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு இன்னும் இந்த 8 நாள்ல எனக்கு தெரியணும்.
இதுங்க முகரக்கட்டையில முழிச்சாலே பத்திக்கிட்டு தான் வருது. சீ, பாத்தியாமா நான் என்ன ஓட்டம் ஓடுறான்னு கிளவி. இவங்க அங்கிட்டு போய் வேலை செய்வாங்களாம், இவங்க இங்கிட்டு வேலை செய்வாங்களாம், வர்றவங்கள இவங்க பார்த்து கூப்பிடுவாங்களாம். பாத்தீங்களாப்பா? நம்மகிட்ட எல்லாம் மோத முடியுமா? அம்மாடி இதுதான் ஆரம்பம். இன்னைக்கே அந்த பையன் இந்த வேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேணாம்னு வேற பக்கம் வேலைக்கு போயிட்டான். நாளைக்கு இந்த இவளுக்கு கடையை பூட்டிட்டு போயிருவாளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யமா? அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு லாபத்தை வாங்கினாங்களோ மொத்த பணத்தையும் நம்ம ஒத்த ரவுண்டு சுரட்டி எடுத்துருவோம். என்னப்பா சொல்றீங்க? எம்மாடி இப்போதைக்கு ஊர்க்காரங்க கிட்ட இப்படி அப்படின்னு சொல்லி பருத்தி எல்லாம் மொத்தமா வாங்கி நம்ம அடக்கிடணும். அதுக்கப்புறம் எங்கிட்டும் பருத்தி போக்குவரத்து இருக்காது. அந்த நேரம் பார்த்து பருத்திக்கு தட்டுப்பாடு ஆகும். அந்த நேரத்துல நம்ம விட்டோம்னா நமக்கு தான் ஊறுபட்ட லாபம். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அப்ப நம்ம 50 ரூபாய்க்கு தான் வாங்குவோம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 200 ரூபாய்க்கு இல்லாம கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம். அப்புறம் மொத்த பேரை நமக்கிட்ட தானே வாங்கி வாங்கணும். அப்பா சூப்பர்ப்பா, இத நான் யோசிக்கவே இல்லப்பா. அந்த காலத்திலேயே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சவ. நான் சாதாரணமா விட்டுருவேனா? திமிங்களதே பிடிச்சி அமுக்க மாட்டேன். கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆனாப்பா இப்ப பருத்தி வாங்கி வாங்கி அடக்கி வைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இது வேற இல்லையேப்பா, குடோன்னு மொத்தத்தையும் வாங்கி அடக்கி வைக்க. ஏமா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் இந்த பக்கத்துக்காரன் கடையை காலி பண்ணிடுவான். அப்படி இல்லையா ஓனர் கிட்ட நம்ம இவ்வளவு தரோம், எனக்கு இன்னும் இடம் வேணும்னு சொல்லி காசை கொடுத்து அவங்கள கடையவே காலி பண்ண வச்சிருவோம். எப்போ சூப்பர்ப்பா, எப்படிப்பா நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எனக்கு தான் இந்த அளவுக்கு அறிவுன்றதே இல்ல. அந்த காலத்திலேயே பழம் தின்னு கொட்டை போட்டவேமா நானு, எனக்கு தெரியாதா? எப்படியோப்பா நீங்க வந்த நேரம் தான்பா எங்களுக்கு இந்த தொழில் ரகசியனாலே என்னன்னு தெரியுது. இத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் தெரியாம போச்சு. எப்படியாவது நான் அவர்கிட்ட சொல்லி இந்த கடை முதலாளி கிட்ட பேச சொல்லி அந்த கடைக்கும் நம்ம அட்வான்ஸை கொடுத்து கடையை காலி பண்ண வச்சிருவோம். அதுக்கப்புறம் மொத்த கடையிலையும் பருத்தியை வாங்கி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பருத்தி தட்டுப்பாடு ஆக்கி மொத்த பேத்துக்கிட்டே நம்மளே வித்துருவோம். அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். அப்போ கூடிய சீக்கிரத்துல நான் கோடீஸ்வரி ஆயிருவேன். ஐயோ, அந்த காஞ்சனா முகத்துல எரும மாட்டு சாணியையும் மனுஷ சாணியையும் சேர்த்து அப்பணும். என் முன்னாடி அவளை சீனு போட்டுக்கிட்டு இருந்தா என் புருஷன் பைனான்ஸுன்னு மொத்தத்துக்கு ஆப்பு வைக்கிற அளவுக்கு வளர்ந்து வாரண்டி. அப்புறம் இருக்குடி உனக்கு. சாமி, என்கிட்ட இருந்து என் பெத்தவங்கள தான் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு அன்பான குடும்பத்தை கொடுத்துருக்க. என் மேல உயிரையே வச்சிருக்கேன் என் புருஷன். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாத என் புள்ள. எங்க மேல பாசமா இருக்கிற என் அத்தைன்னு எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்க. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்குன்னு கடனை உடனே வாங்கி இந்த தொழிலை வச்சோம். இப்படி இன்னைக்கு ஒருத்த கூட வியாபாரத்துக்குன்னு வரலையேப்பா. இப்படி முடங்கி போய் கிடக்கு. ஏன்பா இப்படி எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குற? பட்டுக்கல்லே படம் கெட்ட கொடியே கெடன்ற கதையா? கஷ்டப்பட்டுமே தான் நாங்கள் படணுமா? என் புருஷன் சின்ன வயசுல இருந்து அம்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாமே பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு எதுவுமே இல்லாம போச்சு. இன்னைக்கு வேற யார்கிட்டயோ கூலிக்கு வேலை செய்யற அளவுக்கு போயிட்டாரு. கேட்கும் போது அம்பட்டு கஷ்டமா இருக்குப்பா. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், கடையை வச்சுட்டோம். அப்பயே காய்கறி கடனை எதையோடு வச்சிருந்திருந்தா கூட ஏதோ முன்ன வந்திருக்கலாம். பஞ்சு கடையை வச்சு இப்படி ஆகி போச்சப்பா. மருமோளே சொல்லுங்க. ஒருத்தர் கூட வரலம்மா. வரவங்க எல்லாம் அங்கிட்டு தான் போறாங்க. சரிங்க. ஒரு பெரிய லோடு வந்துச்சுமா லாரியில. ஏதோ பல்லடத்துல இருந்தா ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் தெரியல. அங்கேருந்து வந்துச்சு. வந்தோடனே சரி நமக்கு தான் கொடுப்பான்னு சொல்லி நானும் வாங்க தம்பினே. அப்புறம் அவங்க போர்டை பார்த்தேன். அப்புறம் வண்டியை அங்கேயே நிறுத்தி அப்படியே இறக்கிட்டாமா. ஓஹோ, அந்த பையனா? சரி. அவங்க கடையில் தான் இறக்குவான். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் பிள்ளை இறக்கணும். போன தடவை கூட நம்மக்கிட்ட தான் இறக்கணும். சரி, யாராக இருந்தாலும் பிள்ளை குட்டிக்காரவங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் இருக்கும். சரி, லாபம் எங்கே வருது அங்கே தானே இறக்குவாங்க. அப்பா என் புள்ள முகத்தை பார்க்கணுமே. அப்பா பெரிய அக்கப்பொரு பண்ணுறாங்கம்மா. எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? வரவன் எவனுமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதனால தான் அத்தை நம்ம 2 பேர்த்தையும் போய் கடையை பாருங்க. அவர் நான் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாரு. சரி விடுமா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துப்போம். முடியல அத்தை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வாடகை வேற வந்துருச்சு, வாடகை கட்டணும். கடையை காலி பண்ணி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரே கவலையாக இருக்குத்த. ஏமாடி, என்னத்தான் உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் போட்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தாமா ஒட்டும். எல்லாமே ஒட்டிடாது. ஒரு பானை சோறை வடித்து வச்சாலும் ஒரு மனுஷனால ஒரு பானை சோறையும் முழுங்க முடியாது. அவனுக்கு ஒவ்வொரு அளவு இருக்குது. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு தான் நிறையும். அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? அவங்க இறக்கட்டும். அவங்க கிட்ட காசு இருக்கு, இறப்பானுங்க. இன்னைக்கு இறச்சிப்பட்டு நாளைக்கு மூஞ்சி முகரக்கட்டையே பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவாங்க, சரியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத. பயமா இருக்குதான் எனக்கு. நான் தான் முந்திரி கொட்டத்தனமா முந்திக்கிட்டு வந்து இப்படி கடையை வைக்க சொல்லிவிட்டேன்.
இதுக்கு தான் நான் அப்பயே தலையால் அடிச்சுக்கிட்டேன். 2 பேரும் ஒரு தொழிலை பண்ண வேணாம், ஆளுக்கு ஒவ்வொரு தொழிலை பண்ணுங்கன்னு. எங்கே கேட்குறீங்க? பெரியவங்க சொல்கிறது கேட்குறதே இல்லை. அப்புறம் தலைமுக்கி மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்களேன்னு நினச்சி நீங்கள் எப்படி புலம்பிக்கிட்டு கிடக்குறீங்க? இதெல்லாம் நடக்கும்ன்ற காரணத்துக்காகத்தானே நாங்களாம் யூகிச்சு சொல்கிறோம். கேட்குறீங்களா ஒன்று? எல்லாம் பட்டாதான் புரியுது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. பெற்றவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு புரியுதா ஒன்று? நல்லா உரைக்க சொல்லுங்க அத்தை. இப்போதான் இந்த மரமண்டைக்கு புரியுது. விடுமா விடு, எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க? பண்ணட்டும், நமக்கு ஒரு நேரம் வரும். பொறுமையாக இரு, சரியா? சரிங்க அத்தை. சொட்ட மண்டை உள்ளே வந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறான் பாரு. அவனை உடனே உள்ளே விட்டுக்கிட்டு ஆடுறானுங்களே. சி